ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லேசி மார்னிங்கில் ஒரு ஈஸியாக சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பனானாவை நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தென் ஒரு கப்பில் வீட் ஃப்ளார் தான் எடுத்திருக்கேன், கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், நாட்டு சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பழத்தில் ஸ்வீட் இருக்கும், அதனால் 2 ஸ்பூன் மட்டும். நான் என்ன இவ்வளோ போடுறேன்னு பார்க்காதீங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஃப்ளேவருக்காக கொக்கோ பவுடர் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு தோசை மாவு மாதிரி இருக்கணும் மாவு பார்க்க. ஸோ இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் ஊற்றிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பனியாரக்கல்லையும் ஊற்றுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ தோசைக்கல்லையும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு உங்களுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது கூட எக் போட்டு மிக்சியில் போட்டு பீட் பண்ணலாம். நான் எக் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்கும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். லேசி மார்னிங்கில் ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம், வயிறு ஃபில் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் ஹனி ஆட் பண்ணி என்னோடய பையனுக்கு கொடுத்தேன். அவனும் எம்மியாக இருக்குன்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணிட்டான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.